வாசல் தோறும் கோலம், வீடுகள் நிறைய வெளிச்சம். கார்த்திகை மாதம் என்றால் தீபம்தான். அகல் விளக்கில் தீபம் ஏற்றி மனதில் மகிழ்ச்சியையும் வீடுகளில் ஒளியையும் ஏற்றி வைக்கிறோம். அகல் விளக்குகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டு நம் வீடுகளுக்கு வருகிறது தெரியுமா? ஒவ்வொரு அகல் விளக்குக்கு பின்னும் சிலரது உழைப்பும் உணர்வும் கலந்தே இருக்கிறது. அகல் விளக்குகள் உருவாக்கம் ஒரு தொகுப்பு. இன்று நிறைய வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வெவ்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் எவ்வகை அகல் விளக்குகள் வந்தாலும் பாரம்பரியமாக நம் மண்ணில் உருவாக்கப்படுகிற அகல் விளக்கிற்கு ஒரு தனி மரியாதையும் வரவேற்பும் என்றுமே உண்டு. இது திருவள்ளூர் அருகில் உள்ள காக்கலூர் கிராமம். இவர்கள் இங்கு நீண்ட காலமாக வசித்து அகல் விளக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் அருகில் உள்ள ஓர் குளத்தில் இருந்து களிமண் கொண்டு வரப்படுகிறது. தேர்லேருந்து மண்டு கொண்டாந்து வீட்டுக்கு எடுத்தாந்தோடனே மண்ணடியில் எடுத்தாந்து கொடுத்துருவோம். மண்ணடியிலேருந்து எடுத்தாந்து கொடுத்தோடனே தூளாக இறுக்கி இந்த மைக்கா போட்டு கொஞ்ச நேரம் காய வைப்போம். 5 ஹவர் காய வச்சுட்டு சாயந்தரமா மண்ணு பட்டையில் எடுத்தும்போது எடுத்து கொட்டி ஊற வச்சு அம்மண்ணை விளக்கு, பானை போன்றவற்றை உருவாக்க ஏற்றவாறு சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தப்படுகிறது. மண்ணை சிறு சிறு துண்டாக வெட்டி பின் 2-3 மணி நேரம் வெயிலில் காய வைத்து நீர் தெளித்து மண் பட்டறைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு மண் பிசைவதற்கு முன் மண்ணை சுற்றி சாம்பல் போடப்படுகிறது. ஏனென்றால் மண் தரையில் ஒட்டிக் கொள்ளாமல் இருக்க. இவ்வாறு மண்ணை பிசைவதால், கால்களால் மிதிப்பதால் மண்ணில் கலந்துள்ள சிறு சிறு கற்கள் தனியே பிரித்தெடுக்கப்படுகிறது. பதப்படுத்திய களிமண்ணை ஓரிடத்தில் குவியலாக சேர்த்து வைக்கப்படுகிறது. மண் காய்ந்து விடாமல் இருக்க பிளாஸ்டிக் காகிதத்தால் மூடப்படுகிறது. பின் தேவையான நேரங்களில் எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பதப்படுத்தப்பட்ட மண் சக்கரத்தில் போடப்படுகிறது. சக்கரம் சுழற்றப்படுகிறது. தற்போது இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் சக்கரம்
பெரும்பாலும் பயன்பாட்டில் இல்லை என்றாலும் பெரிய பெரிய பானை சட்டி வகைகள் செய்ய இவைகளே தேவைப்படுகிறது. மண்ணு ரெடி பண்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு நாள் எத்தாருண்ணா? ஒரு நாள் எடுத்தாரணும், மண்ணு ஏறி போய் எடுத்தாரணும். அது மண் இல்லை.
குடும்பத்தில் அனைவருமே இணைந்து வேலை செய்தால்தான் இவர்கள் வாழ்க்கை சக்கரமும் ஓடும். தற்போது இவர்கள் கிரைண்டர் மோட்டாரை வைத்து ஓர் இயந்திரம் தயாரித்து அதில் களிமண்ணை போட்டு அகல் விளக்கினை செய்கிறார்கள். இங்கு கார்த்திகைக்காக தனியாக விளக்குகள் செய்யப்படுவதில்லை. இவர்களது அன்றாட வேலையே விளக்குகள் செய்வதுதான். நாள் ஒன்றுக்கு தனிநபர் ஒருவர் 750 முதல் 1500 வரை அகல் விளக்கு செய்கிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் மண் கொண்டு வருவதற்கும் பின் பதப்படுத்துவதற்கும், மற்றொரு நாள் விளக்குகள் அனைத்தையும் சூளையிட்டு எரிப்பதற்காக. மீதமுள்ள அனைத்து நாட்களிலும் அகல் விளக்குகள் செய்கிறார்கள். மழைக்காலங்களில் மிகவும் சிரமம். செய்து வைத்த அகல் விளக்குகளை வெயிலில் காய வைக்கவும் முடியாது. காய்ந்த அகல் விளக்குகளை சூளையிட்டு எரிக்கவும் முடியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் அவரவர் வேலைகளை செய்வதுதான் ஆச்சரியம். செய்யப்படும் அனைத்து அகல் விளக்குகளும் உடனுக்குடன் வெளியே வெயிலில் வைக்கப்படுகிறது. மாலையில் மீண்டும் பத்திரமாக எடுக்கப்படுகிறது. நான்கைந்து வகை அளவிலான அகல் விளக்குகள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு விளக்கும் விலைக்கேற்றவாறு இங்கு தயார் செய்யப்படுகிறது. அப்படி காய்ந்த அகல் விளக்குகளை வாரத்தின் இறுதியில் சமவெளியில் சூளையிட்டு எரிக்கிறார்கள். சூளையிட பூமி ஈரமில்லாமல் இருக்க வேண்டும். அதனால் இவர்கள் தரையில் பேப்பரை விரித்து அதன் மேல்
சாம்பலை நிரப்புகிறார்கள். கீழே பேப்பர் போட்டுருவோம். கீழே பேப்பர் போட்டு நான் மேலே சாம்பல் கொட்டியிருக்கோம். நான் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவோம், மட்டையை கொட்டி ஸ்கொயராக எடுக்கணும். ஸ்கொயராக அடி மேலே அந்த அகல் விளக்குங்களை எடுத்து கொட்டி விற்க போட்டு கொளுத்தி விட்ருவோம். விற்க போட்டு மொழி கொளுத்தி விடுவோம். இதன் மேல் காய்ந்த இளநீர் கூடுகளை அடுக்குகிறார்கள். இளநீர் கூடுகளை வரிசையாக அடுக்கினால் மட்டுமே அகல் விளக்குகள் சீரான முறையில் செந்நிறமாக வேகும். அதுதான் அதில் அடுக்க மாட்டாங்க. எல்லா வகையான காய்ந்த அகழ்களும் மேலே கொட்டப்படுகிறது. பொறுமையாக அகல்கள் கொட்டிய பின் காய்ந்த வரட்டி சுற்றிலும் அடுக்கப்படுகிறது. அதன் பின் வைக்கோல் போட்டு முழுவதும் மறைக்கப்படுகிறது. இதற்கு மேல் சேறு பூச வேண்டுமாம். அதற்காக தனியாக சேறு தயார் செய்கிறார்கள். சேறு வைக்கோல் மேல் முழுவதும்
மறைக்கப்படுகிறது. மேலே சிறிது வைக்கோல் மட்டும் தெரியும்படி செய்கிறார்கள். எல்லா முனைகளிலும் தீப்பற்ற வைக்கிறார்கள். இந்த அகல்கள் முழுவதும் செந்நிறத்திற்கு வர நாளை காலை வரை காத்திருக்க வேண்டும். மறுநாள் முழுவதும் எரிந்த நிலையில் உள்ள சூளையிலிருந்து செந்நிறத்தில் உள்ள அகல் விளக்குகளை பிரித்து எடுக்கிறார்கள். உடைந்து விடாமல் மெதுவாக எடுத்து பத்திரப்படுத்தப்படுகிறது. பின் அனைத்து அகல் விளக்குகளும் வெவ்வேறு வழியில் நம் வீட்டிற்கு வந்து விடுகிறது. நம் வாழ்வில் ஒளியை பெருக்குவதற்காக. நெய் அகல, இதுவும் நெய் அகல, இதோ இருக்குது ஒண்ணு, அது வந்து எண்ணெய் அகல. இதெல்லாம் வந்து பெரிய விளக்கு, எண்ணெய் ஊற்றி தான் விற்பாங்க. இதுலயும் இதுக்கு பெருசா இருக்குது, அதுவும் எண்ணெய் விளக்கு தான். இறைவனிடம் நம் கஷ்டங்களை கூறி வரங்கள் கேட்டு மனம் ஆறுதல் பெறவும் நம்மையும் இறைவனையும் ஓர் ஒளியாய் கலந்திடச் செய்கிறது இவர்களது அகல் விளக்குகள்.